தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ், மிஸ்டர் அருண் அவர்கள். டெக்சஸ் அருண், வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இந்த வாரம் தக் லைஃப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டீங்களா படத்தை? இல்ல, படத்தை பார்க்கறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. நான் கருத்துக்களை தான் கேட்டேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க படத்தோட விமர்சனங்களை என்கிட்ட சொன்னாங்க, பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. இதை ரொம்ப, அதாவது ஒரு காலம் கடந்து வந்துட்டாங்க இவங்கெல்லாம். சங்கர் மாதிரிப்பட்ட இயக்குனர்களும் சரி, மணிரத்னம் மாதிரிப்பட்ட இயக்குனர்களும் சரி, இப்போ இருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியலங்கிற கருத்து தான் எல்லார்ட்டையுமே நிலவுது. அதாவது கமலஹாசன் அவர்களும் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அவர் படங்கள்லயே அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரு அவருக்கு இயல்பான ஒரு விஷயம். அவர் திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவர் அவருக்கு இயல்பான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும்போது அவர் மிகப்பெரிய உச்சத்துல இருந்தாரு. ஆனா இந்த அரசியலுங்கிற ஒரு இடத்த அவருக்கு மிகவும் ஒரு ஒவ்வாமையான ஒரு இடமா மாறிடுச்சு. அதனால அது அவர் மொத்த ஒரு கேரியரையுமே அது பாதிக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க, படம் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் இப்போ கமலஹாசனை பார்க்குற பார்வை ஒரு அரசியல்ல தோல்வி அடைந்த ஒரு நபரா தான் அவருக்கு மேல இருக்கிற பின்பம் இப்போ இருக்கு. ஏன்னா எந்த எந்த ஒரு சித்தாந்தத்தையும் எந்த ஒரு கட்சியும் எதிர்த்து அவர் அரசியல் பண்ணி உள்ள வந்தாரோ அந்த இடத்துல தான் அவர் திருப்பியும் போய் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து ஆதாயம் பெற வேண்டிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால இந்த இந்த சரிவை அவருக்கு ஒரு இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறதா என்னோட பார்வை. விக்ரம் ஆனா நல்லா தானே போயிடுச்சு இல்லையா? விக்ரம் வந்து ஓரளவுக்கு மிகப்பெரிய, ஓரளவுக்கு இல்லை, மிகப்பெரிய ஒரு ஹிட். பட் இது மணிரத்னமோட தோல்வியா நீங்க பாக்குறீங்களா, இல்ல கமல்ஹாசனுக்கு ஓட தோல்வியா பாக்குறீங்களா? நிறைய பேர் வந்து இந்த மணிரத்னம் படமும் கிடையாது, கமல்ஹாசன் படமும் இல்ல, பட் மணிரத்னம் மேலதான் எல்லாரும் பாயிறாங்க. உங்களோட கருத்துக்கள்? இல்ல, இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுல ரெட் ஜெயண்ட்டுக்கு எதுவும் பங்கு இருக்கா? அவங்க தான் ஆமாப்பா, ரெட் டிஸ்ட்ரிபியூட் ஜெயண்ட் பண்ணி. தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா. ராஜ்கமல் அப்போ ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் ஜெயண்ட் வந்து இது. இதுல நீங்க இதை ஒரு கான்ஸ்பிரசியா பேசணும் அப்படின்னா இப்படி கூட பேசலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் எதிர்பார்த்து தோல்வியடைய வச்சு அதுக்கு உண்டான அதுல இருக்கிற மணி லாண்டரிங்மான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். இது நம்ம ஏன்னா மணிரத்னத்தையும் கமலஹாசன் அவர்களையும் ஒரு திரையுலகில் அவங்களுக்கு உண்டான ஒரு தாகம், அவங்களுக்கு உண்டான ஒரு முனைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை அவங்க எப்படி அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்ல, ஆடியன்ஸோட ஃபீல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அது எப்படி பார்க்காம அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமா, இந்த படம் ஃபெயிலியர் தான் அடைய போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு கலைஞனால எதிர்பார்த்திருக்க முடியாதா என்ன? அவங்க இதுக்கு பின்னால வேற எதுவும் அரசியல் அழுத்தங்கள் இருக்குமா, இல்ல வேற எதுவும் கான்ஸ்பிரசி இருக்குமா, போக போக தான் நமக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு. சீக்வன்ஸான விஷயம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சங்கரை வச்சு அவ்வளவு பெரிய ஒரு படம் இல்ல ஒரு பிரம்மாண்டம்னு ஒண்ணு காட்டி அதுக்குண்டான நஷ்டங்களை காமிக்கிறதுனால சில நபர்களுக்கு இதுல பலன் இருக்கலாம். உங்களுக்கு ஏன்னா இந்த டாஸ்மாக் ஊழல்ல 30,000 கோடி அடிச்சாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்தே படம்லாம் வந்து இந்த சினிமா ஃபீல்டே வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுல வந்து சின்ன சின்ன படங்களை தவிர இந்த பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க, இல்லாட்டினா வந்து அதெல்லாம் லாபமா நஷ்டமா? லாபம் வந்து சொன்னாலும் வந்து சந்தேகமா இருக்கு, நஷ்டம்னு சொன்னாலும் சந்தேகமா இருக்கு. ஒண்ணுமே புரியல இல்லையா? இந்த சினிமா ஃபீல்டே இப்போ வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு. இல்ல, சினிமா ஃபீல்டுங்கிறது ஆரம்ப சினிமா ஃபீல்டுல என்ன பிரச்சனைனா கணேஷ், அங்க நீங்க ஒரு படத்தை எடுக்க போற ப்ரொடியூசருக்கு நீங்க பேங்க்ல லீகலா லோன் வாங்க முடியாது. நீங்க படம் ம். எடுக்க போறேன்னு சொல்லி நீங்க மத்த தொழில் பண்ற மாதிரி சினிமா தொழில ஒரு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் பேங்க்ல அந்த படத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியா காமிச்சு உங்களால ஒரு லோனோ ஏதோ பெற முடியாது. அப்போ அவங்க ஃபைனான்சியலுக்கு அந்த ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு அவங்க ஃபைனான்ஸ்க்கு எங்க போவாங்க? இந்த மாதிரிப்பட்ட அஹ், த- தனியார் ஆட்கள் கிட்ட தான் போவாங்க. ஸோ அங்க போய் சேர்ற பணம் இந்த மாதிரி கருப்பு பணங்கள் தான் பெரிய பெரிய இடத்துல போய் பதுங்குது. அது திருப்பி திரைத்துறைக்குள்ள வருது, ரியல் எஸ்டேட்டுக்குள்ள வருது, இந்த மாதிரி பல சேனல்கள் உள்ள வருது. ஏன்னா இந்த கருப்பு பணம், அத கருப்பு பணங்கிறது என்ன பேசிக்கலா டாக்ஸ் கட்டாத பணம், அப்படிதானே? டாக்ஸ் ஆமா. கட்டாம அவங்க கணக்குல வராத பணமா இருக்கு, டாக்ஸ் கட்டாத பணமா இருக்கு. இவங்க அடுத்த அந்த அது எப்படியும் ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகும். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி அவங்கள தயார்படுத்திப்பாங்க? அதுக்கு எவ்வளவு தூரம் பெனல்டி கட்டணும்
எவ்வளவு தூரம் ஐடி கட்டணுமோ அதுக்குண்டான டாக்குமெண்ட், பேப்பர் ஒர்க், பிசினஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி அதை வந்து ஒயிட்டாக்க தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலை பல ஸ்ட்ரீம்ல நடக்கும். அது வந்து ரெகுலேஷன்ஸ் கம்மியா இருக்கிற 2 3 துறையில நடக்கும். ஒன்னு வந்து டாஸ்மாக் மாதிரிப்பட்ட துறைகள், அது போக திரைத்துறை, இந்த மாதிரி இந்த மாதிரி 2 3 துறையில கன்ஸ்ட்ரக்ஷன், வந்து. இதுல கன்ஸ்ட்ரக்ஷனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆமா, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க இதை வந்து நல்ல எக்கானமி புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். நீங்களும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவர் தான். உங்களுக்கு அங்க அங்க எப்படி மணி ஜெனரேட் ஆகுது, யார் யார் வந்து நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கே ஒரு அரசியல் கட்சிக்காரங்களை சார்ந்து எவ்வளவு தூரம் இருக்க வேண்டியங்கிறது உங்களுக்கே அனுபவம் இருக்கு. ஆமா, அப்படிதானே? ஆமா. ம். அப்போ அப்ப இந்த மாதிரி ஒரு பேரல் மணி நெட்வொர்க் நடக்குங்கிற போது இதை ஏதாவது ஒரு கட்டத்துல இவங்க ஒயிட் ஆக்கி ஆகணுமே. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாதானே முடியும். ஆமா. ம். அதிகாரத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டியோட பண்ணலாம். அதனால அதை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதான் என்னோட பார்வை. ஓகே. அப்ப தக் லைஃபே ஒரு, என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிசைஸ்டு மூவி. அதுக்குள்ள ஏதோ ஒரு வர்த்தகம் இருக்கு. அந்த வர்த்தகம் என்ன அப்படின்றது வந்து போக போக தான் தெரிய வரும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஆமா, ஏன்னா இங்க நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அரசியலுக்காக இருக்கிற ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு 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 கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். ம். அதை வந்து சாதாரண மக்களும் பொதுமக்களும் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில, ஏற்றுட்டு ஓட்டு போடக்கூடிய நிலைமையில கூட நம்ம வந்துட்டோம். அப்படிதானே? சரி. ம். அப்படி இருக்கிற ஒரு கட்டமைப்புல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாறும், இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி இன்னுமே பாருங்க, இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் நடக்குன்னு தெரிஞ்ச போதுமே இந்தியா டுடே போன்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரு 55 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, களத்துல வேற ஏதோ ஒரு ஃபேக்டரி வேலை செய்யுதுல. அது ஒரு 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 போலரைசேஷன் வேலை செய்யுது, இல்ல மக்களோட எதிர்பார்ப்பு வேற ஏதோ ஒரு முறையில பூர்த்தி செய்யப்படுது, அவங்களோட குறைகள்லாம் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நிறை செய்யப்படுது அப்படிங்கறதுன்னு அர்த்தம். நீங்க ஆன்டி எனக்கு அதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறார். ஆமா. ஏன்னா அது வந்து, ஆமா. ம். அவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள்ட்ட முன்னாடி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன்ல, ஸ்டாலின் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, ஆனா நல்ல ஒரு அரசியல்வாதின்ற அடிக்கடி உங்களை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா. நீங்க கடைசியா இப்போ மதுரையில் நடந்த பொதுக்குழுலே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், நல்லா செய்ய தெரிஞ்சது எனக்கு அரசியல் மட்டும் செய்ய தெரியும், அதை நான் வந்து நல்லா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு அவரே அவரை வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு. ஸ்டாலின் சொல்லிக்க எனக்கு அவர் மேல வைக்கிற விமர்சனம் என்ன, அவர் வந்து கலைஞர் மாதிரி கிடையாது, கருணாநிதி மாதிரி ஒரு பேச்சாற்றலோ எழுத்தாற்றலோ இல்ல அந்த மாதிரி ஒரு 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 ப்ராம்ப்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்களோ, பிரஸ் மீட் ஹேண்டில் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை பல்வேறு இடங்கள்ல அவர் மேல வைப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து பாருங்க, அவர் என்ன சொல்றாம, இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஆனா நான் ஒரு அரசியல்வாதி, வெற்றியை எப்படி அரசியல் களத்துல பெறணுங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் வந்து கடந்த 8 தேர்தலில் நான் பெற்றுட்டு இருக்கேங்கிறத வந்து அவர் உறுதி பண்றாரு. அந்த வெற்றியை பெற்றுட்டு தான் அதை கிளைம் பண்றாரு. ஆமா. ஆமா. ம். புரியுதா? சோ அப்ப வந்து அப்ப நம்ம அதை கிளைம் பண்ணும்போது நம்ம அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த வெற்றி அரசியல் களத்துல அந்த வெற்றியை பெற்றுட்டு தான் காமிக்கிறாரு. அதுக்குண்டான கிரெடிட்டை வந்து நீங்க ஸ்டாலினுக்கு கொடுத்து தான் ஆகணும். இன்றைய தேதிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா 2 பேரும் முடிவெடுத்து யாரு போறாங்க தமிழ்நாட்டுல ஆட்சின்னா, ஒன்னு ஸ்டாலின் போறாரு, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறங்கிற ஒரு முடிவுல தெளிவா போறாங்க. இந்த 2 கட்சியும் தான் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடுல எடுத்து போயிருக்காங்களே தவிர, மத்த 2 கட்சி எடப்பாடி அவர்களை பாருங்க, எவ்வளவு முரண்பாடான முடிவுகள் அவரு அடிச்சு சொன்னாரு, போவே மாட்டேன் பாஜகவோட அப்படின்னு. அப்போ வந்து அதை மாற்றி எடுக்க வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலை கட்டாயம் வந்து உருவாயிருச்சு பாருங்க களத்துல. ஆமா, நிச்சயமா அது மிகப்பெரிய ஒரு தோல்வியா தான் அமைய போகுது அப்படின்றது வந்து அவர் இன்னைக்கு புரியலனாலும் அவருக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவரை சார்ந்து இருக்கிறவங்க, பாஜகவோட சேரணும்னு சொல்றவங்களுக்கு 2026 அரசியல் ஒரு பாடமா அமையுன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பார்க்கலாம் அது வந்து எப்படி போகுதுன்னு. அதே சமயத்துல வந்து அரசியல், சரி, தக் லைஃபை விட்டு நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, அரசியல்னா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சிடவே முடியாது இல்லையா? ஏன்னா சமூக நீதி அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ் கூறிய இடம் அதுல வந்து மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு இடம் அது. இன்னைக்கு என்ன சொல்றது, அன்புமணி ராமதாசும் ராமதாசும் இருவேறு துருவங்களா போயிட்டு இருக்கிறாங்க. அப்பா மகன் சண்டை, இது தேவைதானா? கருத்துக்கள். இல்ல நான் இப்போ இப்பதான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு சிறந்த அரசியல்வாதியா எப்படி கிளைம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அவரு பெற்ற அரசியல் வெற்றிகளை அவருக்கு வந்து ஸ்டார் மாதிரி அவரு மெடல் மாதிரி குத்திக்கிறாரு. ம். அவர் வந்து ஒவ்வொரு பொது மேடையிலையும் வந்து நிற்கும் போது அந்த பெற்ற வெற்றிகள் தான் அவரோட அரசியல் திறமைக்கான சான்றிதழ்கள். அப்படிதானே? ஆமா. இப்போ ம். இவர் ராமதாஸ் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவரும் ஒரு நல்ல ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு கள அரசியல்வாதி. தன் வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கையில அர்ப்பணிச்சவர் அவரோட ஆமா. பிரைம் ஏஜ்ல. அதாவது ம். அவர் வயசாகி வந்ததுக்கு அப்புறம், ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், வெற்றிகளை குவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு அடைஞ்சிருக்காரா, இல்ல குடும்பத்தை முன்னிறுத்தி இருக்காங்களா, ரெண்டாவது ரெண்டாவது
விஷயம். ஆனா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவன் அவன் வாழ்க்கைய, குடும்ப வாழ்க்கையும் தன் வாழ்க்கையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சமூகத்துக்காக வந்து நின்னவர் தானே அவரு. ஆமா. அவரோட பிரைம் அப்ப அதுல அந்த பிரைம் ஏஜ்ல வந்து அவர் அவருக்கு உண்டான கட்சியை வளர்த்து எடுத்திருக்காரு, அந்த சமூகத்துக்கு உண்டான சேவைகளை செஞ்சிருக்காரு, கட்சியை வளர்த்து எடுத்து வந்திருக்காருங்கிற போது அவருக்கு வந்து உண்மையிலேயே அந்த கட்சி மேல ஒரு ஈடுபாடு, ஒரு பிடிப்பு எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்கலாங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது அவர் கட்சி வந்து வெற்றிகளையே பெற முடியல, ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இழக்குது அப்படிங்கறத அந்த கட்சியை உருவாக்குன ஒரு ஒரு நிறுவனருங்கிற முறையில அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறதா இங்க பார்வை. அது போக அதுல குடும்பத்துல வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த கட்சி விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஏன் இந்த குடும்ப அரசியலை வந்து என்னால பெருசா விமர்சிக்க தோணல அப்படின்னா, இப்போ நீங்க திமுகவை பார்த்துக்கிட்டாலும் சரி, பாமகவை பார்த்துக்கிட்டாலும் சரி, மதிமுகவை பார்த்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியை பார்த்துக்கிட்டாலும் அந்த கட்சியை நடத்தக்கூடிய தன்மையை வந்து அந்த தலைமை குடும்பத்துக்கு தான் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு தான் இருக்குன்னு அந்த கட்சி நிர்வாகிகளை ஏத்து தானே பின்னாடி போறாங்க. ஜனநாயகங்கிறது அதுதானே. ஓகே. பட் உங்களுக்கு இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ராமதாஸை எதிர்த்து ஏன்னா இன்னைக்கு கட்சி அவர்கிட்ட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. நீங்க வந்து அதிமுக பிரியும் போது மக்கள் எல்லாமே வந்து ஓபிஎஸ் இருந்தாலும் அதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்து இபிஎஸ் எடுத்துட்டு போயிட்டார். நிர்வாகிகளையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆஹ் கீழே அடிமட்ட தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருந்தாலுமே அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கரெக்டா எடுத்து அதிமுகவை தன் வசம் படுத்திக்கிட்டார். இன்னைக்கு அது வந்து அன்புமணியால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு மக்களும் வன்னியர்களும் இன்னைக்கு ராமதாஸ் பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஆனா கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல நிக்குது. எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? நீங்க வந்து இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் இந்த இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனியா நின்றுடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டா கீழே இல்ல சரண்டர் ஆகி அப்பா கிட்ட போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் இந்த கட்டத்துல நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து தொண்டர்களையும் இபிஎஸ் எடுத்துட்டு போயிட்டாருங்கிறதுக்கு உண்டான தரவுகள் இல்லையே நமக்கு. ஏன்னா நீங்க கட்சி தோல்வியில இருக்கிற கட்சி அதிமுக. இது வரைக்கும் அவங்க வந்து கடந்த ஒரு 3 4 தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியல. கடைசி அவங்க வெற்றி பெற்று காட்டினது என்னன்னா, அவங்க ஆட்சியில இருக்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் தொகுதிகளில் ஒரு 21 தொகுதிகளில் என்னவோ நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து கரெக்டாக எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறணுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் கரெக்டாக வெற்றி பெற்று ஆட்சி தக்க வைக்கக்குள்ள எம்எல்ஏ மட்டும் அவருக்கு கிடைச்சது. அப்பதான் ஓபிஎஸ்லாம் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில். ம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப பார்த்தாலும் அடுத்த தேர்தல்களில் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுத்துல அவங்க வந்து வலுவிழந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்து சவுத்துல வலுவிழந்திருக்காங்கன்னா சசிகலா அவர்கள் குடும்பத்தையும் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினவர்கள்லாம் வெளியே போனப்புறம் அங்க வலுவிழந்திருக்காங்கன்றது அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளை நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால பிளவு வந்தாலே வலுவிழப்பாங்கன்றதுக்கு அதிமுக ஒரு சாட்சி. ம். அதே மாதிரி இப்ப தோல்வி, அது வந்து தோல்வி இருக்க கட்சியில நீங்க நீங்க இப்பவே அதிமுக வந்து ஆட்சியில இருக்க கட்சியா இருந்தா இந்த அளவுக்கு வலு இழந்திருக்காது. ஏன்னா ம். ஆட்சியின் பக்கத்துல நின்னா பல ஆதாயம் கிடைக்கும்னு மொத்த கட்சியும் ஆட்சியில இருக்கிற தலைமைக்கு அடியில வந்து நின்றுப்பாங்க. அதனாலதான் இபிஎஸ் ஆட்சியில இருக்கும்போது இப்ப இந்த அளவு கட்சி வலுவிழக்கல. ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா வலுவிழக்குதுன்னா அது காரணம் அதுதான். நீங்க அப்பவே நிறைய பேர் இந்த விமர்சனத்தை எடுத்து வச்சாங்க. அது வந்து ஆட்சி தான் அந்த நெல்லிக்காய் மூட்டையை வந்து சிதற விடாம அப்படி வச்சிருக்கு. ம். ஆட்சி இழந்த உடனே எல்லாம் சிதறி ஓடிடும் பாருங்க அப்படிங்கறத விமர்சனத்தை அப்பவே பல பேர் வச்சாங்க. ஆனா வந்து இன்னும் கட்சி அப்படியே கட்டமைப்பா வச்சிருக்கிறாரு. சரி பார்ப்போம். இந்த இந்த வாட்டி 2026ல எப்படி அவரோட பர்சன்டேஜ் வருது அப்படின்றத வந்து நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தொடர் தோல்விகள்ல திரு இபிஎஸ் வந்து இன்னைக்கும் வந்து தத்தளிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பாஜகவோட சேர்ந்து இருக்கிறாரு. பாஜகவும் அதிமுகவும் என்ன சொல்றது, அஹ், எனக்கு தெரிஞ்சு அவங்களால வந்து 2026ல ஒரு பெரிய வித்தியாசத்தை காமிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. சரி பார்ப்போம். இல்ல, அதே. நீங்க ம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஏன் நீங்க கேக்குறீங்கல்ல, கட்சி அவர் பக்கம் தான் இருக்கு, இன்னும் ஏன் அப்புறம் வலுவிழந்து இருக்காருன்ற தோற்றம் ஏன் வருதுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. ம். அதுக்கான காரணமே என்னன்னா, தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அரசியல். நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டர் யாரு ஆட்சிக்கு வரும், எந்த கட்சி, அதாவது நீங்க திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சியில ஆட்சிக்கு யாரு வர்றாங்கிற தீர்மானிக்கிற ஒரு வாக்கு வங்கி, சாலிடா இருக்கிற வாக்கு வங்கி யாரோட வாக்கு வங்கி? யார்? திமுகவோட வாக்கு வங்கி தான் அப்படியே வந்து சாலிடா அப்படியே நின்றுட்டு இருக்கு.
ஆமா. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு யூனிஃபைங் ஃபேக்டர் என்ன? மதசார்பற்றங்கிற ஒரு கொள்கையை சொல்லி அவங்க வந்து அந்த சிறுபான்மையினர் வாக்களை ஒன்றிணைச்சு தானே இந்த ஆமா, பாஜக பாலிடிக்ஸ்ங்கிற பாலிடிக்ஸுக்கு ஒரு ஃபல்க்ரமா வச்சு தானே திமுக இவ்வளவு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, தொடர் வெற்றி. ஆமா, அந்த டிராப்ல போய் விழக்கூடாதுன்னு தானே நீங்க இபிஎஸ் வந்து வெளியே வந்தாரு பாஜகல இருந்து. இல்ல, அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வந்து நமக்கும் அதுல இருந்து ஒரு ஷேரை எடுக்கணும்னு சொல்லி தானே அவர் அந்த கட்சியில இனிமே எப்பவும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி வெளியே வந்தாரு அவரு. ஆமா. ஆனா ஆனா திருப்பி. அவரால அது வந்து பண்ண முடியலையே. மக்களை வந்து ஆமா, அதான் மக்கள் அதுதான் சொல்றேன், வந்து அதுதான் சான்றிதழ். அதுதான் போலரைஸ் சான்று. பண்ண முடியலையே. அதிமுக கட்சி இபிஎஸ் பக்கத்துல இருந்தாலும் ம். வலுவிழந்த நிலையில இருக்குன்றது சான்று. அதுதான் நம்மளால சொன்ன நிலைப்பாட்டில இருந்து காப்பாற்ற முடியல பாருங்க. அப்ப அதுக்குண்டான பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்துருச்சு களத்துல அப்படிங்கிறதுக்கு வந்து இபிஎஸ்க்கு தெரியுது. அதனாலதான் அவர் திருப்பி பாஜக கூட போய் சேர்ந்திருக்காரு. இன்னை வரைக்கும் அவரால் வெளியே வந்து நாங்க பாஜக கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த என்டிஏங்கிற கூட்டணியை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியல பாருங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம். அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஐயையோ என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு கட்டத்துல சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கும் இந்த கட்டத்துல எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி அவங்களுக்கு என்ன பயன்? ஒரு பையனும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தேவை பார்லிமெண்ட் சீட்ஸ். ரைட். ம். சரியா? அவங்களுக்கு தேவை மத்தியில வந்து அவங்க இப்ப மைனாரிட்டி ஆட்சியா இருக்காங்க. அந்த மைனாரிட்டி ஆட்சியில இருந்து மீண்டு வெளியே வந்து மெஜாரிட்டி ஆட்சி பார்லிமெண்ட்ல எடுக்கணும். அதுக்குண்டான சீட்டுகளை பெறுறது தான் அவங்களோட எண்ணம். அப்ப சீட் கன்வெர்டபிலிட்டி பார்லிமெண்ட்டுக்கு என்ன உண்டோ அதுக்குண்டான வலுவான ஒரு கூட்டணி அமைக்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்குமே தவிர இங்க இவங்களை வந்து இந்த சட்டமன்ற தேர்தல்ல என்ன பார்ப்பாங்க? அடுத்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையணும் அப்படின்னா என்ன பார்ப்பாங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய வாக்கு விழுக்காடு எடுக்கணும், நிறைய வாக்கு விழுக்காடு தாமரையில் எடுக்கணும். அப்படி தாமரையில் எடுக்கணும்னா என்ன வாங்கணும் அப்படின்னு அதிமுக கிட்ட நிறைய சீட்டு வாங்கி நிக்கணும். ஏன்னா பாஜகவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் தான் இருக்கும். அவங்க நிறைய சீட்டை நின்னாதான் வாக்கு விழுக்காடை பெருசா காட்ட முடியும். ஆமா, நிச்சயமா. ம். உங்களுக்கு கன்னியாகுமரி இல்ல கோயம்புத்தூர் அந்த சைடு எல்லாம் ஓரளவு கணிசமா எடுத்துருவாங்க. மத்தபடி ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கும். அப்ப நிறைய தொகுதி வாங்கி நின்னாதானே உங்களுக்கு அந்த 10 விழுக்காடு ரெட்டை இலக்கத்துக்கு மேல போக முடியும். ஆமா, ஆமா, நிச்சயமா. பாஜகவோட எண்ணமே என்ன? ஹிந்துத்துவ வாக்கு வங்கின்னு ஒண்ணு, அந்த மைனாரிட்டி வாக்கு வங்கி 17 18 விழுக்காடு மொத்தமா போடுறாங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு ஹிந்துத்துவ வாக்கு வங்கி உருவாகிறது தானே பாஜகவோட வேலை. அப்ப அது வரைக்கும் என்ன என்ன சீட்டு வேணுமோ அதை தானே கேட்பாங்க அதிமுக கிட்ட. நிச்சயமா நிறைய சீட்டு கேட்பாங்க. ஆனா வந்து இன்னைக்கு பாஜக தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணியில சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வலுவான ரீசனா இருக்கு. அப்படின்னு வந்து பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் வந்து ராமதாஸ் கடைசியில வந்து என்டிஏல சேராம தனித்து நிப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இதுல நீங்க நுட்பமான ஒரு அரித்மெட்டிக் கணக்கு இருக்கு கணேஷ். நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லி வந்திருக்கேன். நீங்க அதிமுக பாமக சேர்ந்து நின்னாலுமே தோக்கடிக்கிறதுக்கு திருமாவளவன் வச்சு தோக்கடிச்சிடறாரு ஸ்டாலின். அந்த ம். இடத்துல ஒரு பக்காவான ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனை வந்து ஆன்டி பிஎம்கே அதே மாதிரி அந்த வன்னியர்கள் வாக்கு பெறதுக்கு கட்சிக்குள்ளே பெரிய பெரிய வன்னியர் தலைவர்கள்லாம் ஸ்டாலின் வச்சிருக்காரு ம். உங்களுக்கு. அப்ப வந்து பாமகவோட கோர் வன்னியர் வாக்கு வங்கியிலையும் அவர் ஒரு ஓட்டையை போடுறாரு. அதே மாதிரி அந்த வன்னியர் அல்லாதாரோட கன்சால்டேஷனையும் ஸ்டாலின் பெற்றுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் கணக்குல வந்து ஸ்டாலின் வந்து எப்பவுமே பாமகவை தோக்கடிக்கிறது 1-1 வந்தா தோக்கடிச்சிடுறாரு. ஆமா, ஆமா, நிச்சயமா. சரியா? ம். இந்த இடத்துல தான் இவரு அன்புமணி சறுக்கிறாரு. மறுபடியும் மறுபடியும் 1-1 நடக்கிற ஒரு எண்ணத்துல அன்புமணி சறுக்கிறாருன்ற இடத்துல தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ள வர்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? வன்னிய தலைவர்கள் ரொம்ப வலுவா சி வி சண்முகம், இப்போ இவர் நம்ம கேபி முனுசாமி, அன்பழகன் போன்றவர்கள் வட மாவட்டங்கள்ல அதிமுகல இருக்காங்க. அதே ம். மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான வன்னிய தலைவர்கள் வந்து திமுகல இருக்காங்க. அப்ப ம். இவங்க ரெண்டு ஒரு வாக்க பிரிச்சாங்கன்னா இவங்களுக்கு கொண்டாட்டம், பாமக கொண்டாட்டம். ம். சரியா உங்களுக்கு? அப்ப தனிச்சு நின்னாதான் அஞ்சு அஞ்சு தொகுதியில நாங்க வெற்றி பெறோம். உங்க கூட கூட்டணினா 4 தொகுதி தான் வெற்றி வருது அப்படிங்கறத அவரே சொல்றாரு. அப்படின்னா தனிச்சு நின்னா லாபங்கிறத அவர் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ம். எப்படி ஓகே. லாபம், எப்படி அவங்களுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகுது தனிச்சிருந்தா? அதிமுகவும் திமுகவும் வாக்குகளை பெருவாரியா பிரிக்குது வன்னியர் வாக்குல. ம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் வாக்கு வங்கி இருக்கிறதுனால எதிர் எதிர் வாக்கு பிரியறதுனால அவங்க ஜெயிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ரைட். சூப்பர். அப்ப அவர் ம். அதிமுக கூட்டணி போய் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாரு இவரு, ரைட். யாரு ராமதாஸ் அவர்கள். ஆனா ம். அப்படி போக வேண்டிய கட்டாயம் அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகமா சீட்டு வாங்குவாரு. எப்படி? பாஜக நிகராவோ இல்ல பாஜக மேலேயோ சீட்டு வாங்குறதுக்கு நிப்பார். ரெண்டாவது தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாவது இடத்தை உறுதி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது பாஜகவா பாமகவான்ற போட்டி வரும். அதனாலதான் அவர் குருமூர்த்திக்கு பிடி கொடுக்காம பேசுறாரு. அதனாலதான் அவர் அன்புமணியையும் பாஜக பக்கம் போக கூடாதுங்கிறாரு. ரைட். ம். உங்களுக்கு புரியுதா? அதுதான் அதுதான் அவரோட அரசியல் ஸ்பேஸ் ஸ்கோப். அதுக்குள்ளதான் அவர் விளையாட பாக்குறாரு. அப்ப அமித்ஷா வந்தாலும் போய் மீட் பண்ண மாட்டாருன்றதுல மாட்டாரு உறுதியா கூட மாட்டாரு இருக்காரு. மாட்டாரு.
இல்லையா? மாட்டாரு. ராமதாஸ் மாட்டாரு. அன்புமணி மேபி வேணா ஒரு இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்னா மேபி மீட் பண்ணலாம். ஆனா அன்புமணியும் வந்து தைலாபுரத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் போய் பார்த்துட்டாரு திருப்பி. ம். ஆனா பிரஸ் மீட் தான் கொடுக்கல, போய் பார்த்துட்டாரு. குருமூர்த்தியும் வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்கன்னா கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாருங்கிறதா என்னோட பார்வை. ஏன்னா களத்துல டேட்டா சொல்றது அதுதான். Correct. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வந்து தக்லை ஒரு சைடுல போயிட்டு இருக்கு, இந்த சைடுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.